ஏய், இப்ப எதுக்கு கலைச்சீங்க? அதெல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு அப்படி இருந்தாதான் பிடிக்கும். நல்லா இல்ல காவேரி, இங்க பாரு எப்படி இருக்குன்னு. இதான் ஆசையா தானே சரி, சீவி விடு. சிரி, கேக்குறேன். சிரிச்சுக்கிட்டே சீவு. ம். முறைக்கிறீங்களா? ம். அடிக்கிற. சரிங்க பாஸ். ஏய், ஏய், வலிக்கு. அந்த பயம் இருக்கட்டும். ஏய், என்னதுடி? அப்ப சரிங்க. ராகினி, நிஜமாவா சொல்ற? ஏய், இதெல்லாம் நடக்கணும்னா நீ நிஜமாதான் சொல்றேன். உங்க அப்பா கிட்ட நான் சொன்ன மாதிரி பண்ண சொன்னாருன்னு சொல்ல சொல்ல விஜய் தான் வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை ஆக்சிடென்ட். ஓகே ஓகே ராகினி, நம்ம ஒண்ணா இருக்கணும். அதுதான் ராகினி, எனக்கு நம்ம ஹாப்பியா இருக்கணும் ஃபர்ஸ்ட். மத்த ராகினி, நான் இப்பவே போய் எங்க அப்பாட்ட பேசுறேன். அதெல்லாம் அப்புறம் தான். பேசி சம்மதிக்க வச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. அப்பாவை நான் சம்மதிக்க வச்சிருவேன். எங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஓகே ராகினி, நான் கிளம்பட்டுமா? பை பை பை. இதெல்லாம் நான் தான் பேபின்னு குவாலிஃபிகேஷன் வேற. இந்த ட்ரெஸ் தலைக்கு ரப்பர் பேண்ட் எல்லாம் பாப்பாவால எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் அதானே. போட்டு வர்றியா? நீங்க பேச்சு மாத்தாதீங்க. இல்ல காவேரி, என்ன அறிவு, செம்ம பிரெயினி நீ. உன்னை சமாளிக்கவே முடியல. என்ன தெளிவு. போதும் போதும் போதும். என் பட்டுக்காக மட்டும் வாங்கின ட்ரெஸ். சரி, இதெல்லாம் இதுக்கும் பாப்பாக்கும் நோ சம்பந்தம். நிச்சயமா? தெரிஞ்சும் அப்புறம் அதுக்கு மாமா சும்மா டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. உனக்கே தெரியும்ல. அவங்களாம் இருக்காங்க. எனக்கு தெரியாத என்ன இருக்காங்கல்ல உன்னை பத்தி. சரி, இவ்வளவு ட்ரெஸ் வீட்லயா? அது நான் எப்படி வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன்? வீட்டுல கேட்டா நான் என்னன்னு சொல்றது? இன்னைக்குதான் எக்ஸிபிஷன் போனல, அங்க வாங்கினதா சொல்லிரு. சொல்லுவாங்க சொல்லுவாங்க சார். ஓ சரி, மாமா தான் வாங்கி கொடுத்தாருன்னு உண்மையை உடைச்சா. நீங்க செலக்ட் பண்ண ட்ரெஸ் எல்லாம் இங்க வச்சிருக்கோம் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். பார்த்து போயிட்டு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய், உனக்கா பா, என்னப்பா? என்னடா நொன்னப்பா? ஜி, அந்த பயலுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தடங்கல் பண்ணணும் சொன்னேன். அந்த வெண்ணிலாவையும் அப்பா அம்மாவையும் மிரட்டி நான் அந்த ஊரை விட்டே போ. இப்ப என்னடானா அவங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட் ஏய் பிளான் பண்ணி நடந்ததா நீ சொல்ற? அப்படி சொன்னா கொலை கேஸ்ல என்ன தூக்கி உள்ள வச்சிருவாங்க. பா, இது விஜய் என்ன மிரட்டுறதுக்காக சொல்ல போற பொய் தானப்பா? அவ்வளோ டயர்டா இருக்கு. இப்பதான் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணுமா. அப்படி பிரெக்னண்டா இருக்கும்போது போட்டிருப்பாங்க. குனிஞ்சு நிமிர்ந்து நான் போட்டிருப்பாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா வேலை செஞ்சாதான் நார்மல் டெலிவரி ஆகும். இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் நாம ரொம்ப எந்த
அந்த டைம்ல போய் கேர்ஃபுல்லா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இங்க பாரு, போய் எக்ஸிபிஷன்ல கடை போட்டிருக்கிய, அதுக்கு கடை கடையா வண்டியில வேற அலைஞ்சுகிட்டு இருக்கு. அத்தா, இதெல்லாம் நீ பேசாம வீட்லயே இரு. ரிஸ்க் காவேரி. உனக்கு என்ன இப்போ உங்க வீட்டுக்கு அதெல்லாம் வேண்டாங்க. ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா இருக்கணும், அவ்வளவுதானே. அதை நான் பண்றேன். நான் பாத்துக்கிறேன். இப்ப ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? ஏங்க ஏண்டா